தேவையில்லாத வார்த்தைகள் மிகுதி, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போவதில்லை. அதுதான் வேத வசனம். சொற்களின் மிகுதி ஆகி 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 கடைசியாக ஒரு பெரிய கலவரத்துக்குள்ள வந்தது. தாவீது கிளம்புறாரு தன்னுடைய 400 மனுஷர்களுக்குள். அது இல்லாமல் 200 பேர் தங்கள் உடைமைகளை காக்கிறதுக்காக அவர்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த போன இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 14வது வசனம். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரியங்களாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். ஸோ எல்லா விதத்திலையும் உதவி செய்த மனுஷர். அந்த உதவி செய்த மனுஷருக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவியாக தான் நம்ம இருக்கணும். நம் தேவன் சொல்கிறாரு, தீமை செய்கிறவர்களுக்கே நன்மை செய். அப்போ நன்மை செய்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் நன்மை செய்யணும் நம்ம. இதுதான் ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்க பாடம். தீமை, நமக்கு துரோகம், நமக்கு நேரிடுகிற அநியாயங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. வேதத்தில் வாசித்த வண்ணமாக காஸ்ட் எவ்ரிதிங் டு காட், அவருடைய பாதத்தில் வச்சிருந்தோம். ஆனால் இந்த நாபாலுக்குள்ள அகந்தை, கோபம், எரிச்சல், பெருமை, இந்த எல்லா எம்பாடிமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்த மனுஷனாகிய நாபால் செய்த காரியம் அங்கே நடந்த பெரிய கலவரம். ஆனால் அங்கேருந்து ஒரு மனுஷன் போய் பாருங்க, வீட்டு எஜமாட்டி ஆகிய அபிகேல்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவர் செய்ததெல்லாம் நல்லது தான், ஆனால் நாபாலோ இவ்விதமாக இந்த வேலைக்காரர்களை மிக வேதனைப்படுத்தி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாய் இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். ஸோ நாபாலுடைய பேர் என்ன? பேலியாளின் மகன். கர்த்தர் நம்மளை என்ன பர்பஸ்க்காக அனுப்பியிருக்கிறாரு? நன்மை செய்கிறவராக நம்மளை இருக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் இவன் எப்படி இருக்காப்புல? பேலியாளின் மகனாக மாறி இருக்கிறார். வாசிங்கம்மா. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய லாபானுக்கு அதை அறிவிக்கவில்லை. பாருங்க, அந்த அம்மா ஞானமாக நடக்கிறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, அந்த ஆகாரத்துக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்துகிறாங்க. பெரிய பணக்கார அம்மா, தன்னுடைய ஐஸ்வர்யம் மிகுதியாக இருக்குது. அந்த ஐஸ்வர்யம் மிகுதியினால் தன்னை ஒடுக்கலை, எடுத்துகிட்டு போகிறாங்க.
ஆகாரம் தானே கேட்குறாங்க, வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நாபாலுக்கு இதை தெரியாது. சமாதானம் பண்ணுகிறதுக்கு துரிதமாய் கிளம்புறாங்க அபிகேல். வாசிங்க. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால், தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். இதெல்லாம் நடக்க போகுது எப்படி? அடுத்த நாள் காலையிலுக்குள்ளே நடக்க போகுது. அதற்கு முன்னதாக இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? நமக்குள்ளே இந்த குணம் நமக்குள்ளே காணப்படணும். சமாதானத்துக்காக துரிதமாய் கிளம்பி போகிறாங்க இந்த அம்மா அபிகேல். வாசிங்கம்மா. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. பாருங்க இந்த அம்மாவுடைய குணம் பாருங்க, தாழ்மை. உடனே போய் தன்னை தாழ்த்துறாங்க. ஐஸ்வர்யம் நிறைந்த தாய், அவங்களுக்கு இல்லாத காரியமே கிடையாது. இருப்பினும் சமாதானத்துக்கு ஏதுவான வழியை அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாழ்த்துறாங்க. யாரு முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷன்தான். பட் ஸ்டில் அந்த அம்மா தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல அந்த கோபம், அங்கே என்ன கலவரம் வெடிக்குமோ தெரியாது. ஏன்னா சொல்லியாச்சு, நாளைக்குள்ளால நாய் கூட விட மாட்டேன்ட்டாப்புல. நான் செஞ்ச துரோகத்துக்கு அவன் பண்ணியிருக்கிற துரோகம் எனக்கு, நான் செஞ்ச நன்மை, ஆனால் அவன் எனக்கு செய்தது துரோகம். ஸோ அதுக்கு நான் சரி கட்டினால் ஒளியே என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி தாவீது தீர்மானத்தோடு நிற்கிறார். தனக்கு முன்பாக இருந்த மனுஷனாகிய தாவீதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிகிறார். தரை மட்டும் தன்னை தாழ்த்தி தன்னை, அதாவது சரண்டரிங் ஹர் செல்ஃப் இன் ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை. ஓகே, வாசிங்கம்மா. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். இப்போ நாபால் என்ற பேருக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லிடுறேன். இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க. அவன் பேருன்படியே தான். நாபால்னாக்கா 2 மீனிங். முட்டாள், துஷ்டன். அவன் பேருக்கு ஏற்றபடி அந்த மனுஷன் மாறி இருக்கான். முட்டாள்தனமான காரியத்தை செய்தான். அவனுடைய முடிவு வாக்குவீங்க. எவ்விதமாக ஒரு முரட்ட ஆத்துமா, பெருமையுள்ள மனுஷன் உடைய முடிவு எப்படி இருக்கும்னு பார்ப்பீங்க. அவன் பேரின்படியே முட்டாள்தனமான காரியம் செய்தார். வாசிங்கம்மா தொடர்ந்து. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ அவன் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தருக்கு உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். பாருங்க எப்படி என் அம்மா அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு, ஏன்பா இந்த பேலியாளின் மகனுடைய காரியத்தினால ஏன் உங்க கை ரத்தக்கரையாகணும்? அவன் முட்டாள், அவன் துஷ்ட மனுஷன், அவனை விட்டுருங்க.
சொல்லி அவருடைய கோபத்துக்கு தூண்டி விடலை. வேற கர்த்தருடைய நாமத்தினால உங்களை கேட்குற, அமைதலாயிடுங்க, அந்த மனுஷனை கண்டுக்காதீங்க, விட்டுடுங்க. இன்றைக்கும் நம்ம வீட்டில் கூட நிறைய கலவரங்கள் வரும், காரியங்கள் நமக்கு விரோதமாக காணப்படும். சூழ்நிலைகளெல்லாம் எப்படி இருக்கும்? கொந்தளிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? சாந்தமாக அப்படியே அமைதல் படுத்திட்டாக்கா அந்த கலவரம் வராதபடிக்கு அப்படியே போயிடும். ஆனால் அந்த கலவரத்தோடு இன்னும் கூட்டி மற்ற காரியங்களையும் அவர் சொல்லி அந்த கலவரத்தை பெருசாக்கணும்னா அந்த இடத்துல எப்படி இருக்கோ? சமாதான கேடுக்குண்டான சகல காரியங்களும் நடக்கும். இந்த அம்மா செஞ்ச நல்ல குணசாலியான ஸ்திரீ செய்த ஒரு நல்ல காரியம், அந்த கலவரம் வராதபடிக்கு தணிக்கிறதுக்குண்டான காரியங்களை செய்கிறார்கள் இந்த ஸ்திரீயாகிய அபிகேல். வாசிங்கம்மா. இப்போதும் உம்முடைய சத்துருக்களுக்கு என் ஆண்டவனுக்கும் விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவரோ. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மில் காணப்படாதிருப்பதாக. பாருங்க, ஒரு ப்ராஃபஸி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா அவளுடைய வாழ்க்கையில். இந்த அம்மாவுடைய காரியம் அப்போ தேவனுடைய ரகசியம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிறதுன்றது கொண்டான அடையாளம். இது நிலையான வீட்டை கர்த்தர் கொடுக்குறாரா தாவீதுக்கு. அவருடைய சத்துருக்கள் எல்லாரையும் முறியடிக்கிறார் தேவன். கர்த்தர் என்னென்ன அவருடைய வாழ்க்கையில் நடக்கணுமோ இந்த ஸ்திரீ மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த அம்மா கர்த்தரோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த குணங்கள் வரும். இந்த உலகத்தின் காரியத்தோடு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். அவங்களுடைய கேரக்டர்ஸ் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்க, பிசாசு திணிச்சிருவான். இந்த அம்மா பாருங்க, ஒரு மாதிரி வெரி பயஸ் லேடி, தெய்வ பயத்தோடு காணப்படும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். எடுக்கலாம் அந்த வசனத்தை வாசிக்கல. ஏன்னா இந்த குணங்கள் அப்படியே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் காணப்படுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5 மத்தேயு 5:9 வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஸோ இந்த வசனத்தை நம்ம நினைக்கணும், நம்ம லைஃப்பில் கொண்டு வரலாமே. நான் சமாதானம் பண்ணுறவளா காணப்படுகிறேனா, இல்லை சமாதான கேடுக்குண்டான காரியங்களுக்கு நான் துணை போகிறேன்னா? ஸோ சமாதான கேடுக்குண்டான காரியங்கள் எனக்குள்ளே காணப்பட்டுச்சுன்னா யார்? பேலியானின் மகள். ஸ்திரீகளே, நீங்கள் பேலியானின் மகளா இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளா? இன்றைக்கு அபிகேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அந்த அம்மா கம்ப்ளீட்டாக சமாதானம். ஸோ நம்ம வீட்டில் சமாதானம், நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற எல்லாரும் மத்தியில் சமாதானம், நம்ம போகையிலே சமாதானம், நம்ம வருகையிலே சமாதானம். இதுக்கு தான் கர்த்தர் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தனித்து கொள்ளும்போது சமாதானம் என்னும் பாதரட்சையை தொடுத்துக்கொள். ஸோ நான் போகிற இடமெல்லாம் சமாதானம் இருக்கணும். ஏசப்பா அந்த பூமியில் மரித்து எளிமைன பிறகு தன் சீஷர்களிடத்தில் காணப்படும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம்.
ஸோ ஏசப்பாக்குள்ளே இருந்தது என்ன? சமாதானம். அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்க போனது என்ன? அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். ஸோ இந்த அம்மா அபிகேலுக்குள்ளே சமாதானம் இருக்குது. அதனால தான் அந்த அம்மா அங்கேயும் போகிற இடத்துல சமாதானம் பண்ணுறாங்க.